என்னாச்சுடா? ஐயோ டேய் வெட்டிக்கிட்டியாடா? டேய் டேய் அவன் கையை வெட்டிட்டான்டா. அட சோம்பேறி பையல, கையை வெட்டிட்டாங்களே. நீங்களா ஃப்ரெண்ட்ஸாடா? டேய் உங்களுக்கு கிரிக்கெட்டா பிடிச்சிருக்கு? என்ன ஆச்சு? குழந்தை அழுவுது, விரல வெட்டிக்கிட்டு. டேய் எந்திரா, உட்காந்துருக்கான் பாடுறா. ஏண்டா நானும் கொஞ்ச நாளாவே உங்களை பார்க்குறேன். உங்க நட உட பாவனை எதுவுமே சரியில்லையே. ஏதோ முக்கியமான மேட்டர்ல மாட்டிக்கிட்டு திணறிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. என்னடே ஒன்னதான்டா, நான் வந்து 1/2 hour ஆகுது, கெட்டப்பே மாத்திட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். நீங்க என்னடா விட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்னடா விஷயம்? டேய் உங்க 3 பேருக்கு ஒரு மேட்டர் சொல்றேன். வாழ்க்கையில கனவு இருக்கலாம்டா, ஆனா கனவையே வாழ்க்கையாக்குன்னு நினைச்சீங்க, 5 பைசா கூட தேர மாட்டீங்க, அவ்வளவுதான். வீட்டில் உட்காந்து விட்டத்தை பார்க்குற நேரத்துக்கு வெளியில போய் ஒரு 4 நல்ல மனுஷனை பார்த்தீங்கன்னா பொழப்புக்கு வழி தேடலாம்டா. டேய் உனக்கும் தான்டா. உங்க வீட்டுல இருந்து லெட்டர் வந்திருக்கு, இந்தா. அடுத்தவன் லெட்டர்லாம் படிக்காதீங்கடா, முதல்ல நாரியும் தெரிஞ்சுக்குங்க. அதை அடுத்தவன் சம்பளத்துல சாப்பிட்றவன் சொல்லக்கூடாதுடா. டேய் உங்க அம்மா என் பேருக்கு எழுதுன லெட்டர்டா இது, பாரு பாரு. டேய் உங்க பெரியம்மா பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணமாண்டா, நீ கட்டாயம் வரணும்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு மேட்டர் எழுதியிருக்காங்க, என்னன்னு கேட்க மாட்டியா? என்ன? உங்க மதருக்கு இந்த புதர் பிடிக்காதாம்ல, இதை முதல்ல எடுத்துட்டு வர சொன்னாங்க. என்ன? அம்மா இல்லடா, ஆண்டவனே வந்து சொன்னாலும் எடுக்க மாட்டேன், இது லட்சிய தாடி. ஆமா, ஆண்டவனுக்கு இதை விட்டா வேற வேலை இல்லை பாரு. போடா டே போடா, உங்களை எல்லாம் திருத்தத்துக்கு பேசாம பிச்சை எடுக்கலாம்டா. ஏப்பா முட்டை இருக்கா? நீலாம் வெண்டைக்காய் தான் சாப்பிடணும், அப்பதான் அறிவாது வளரும். முதல்ல வாங்கின கடனை கொடுக்க பாரியா. ஒரு கிலோ தக்காளி கொடுங்க. யோ இதெல்லாம் போடியா? ஆம்பளை உனக்கு அவ்வளவு விளக்காரமா இருக்கா? யாராவது ஒருத்தர் கொடுங்க. பொம்பளை வந்தோன்னு வாங்குற, இதை முதல்ல இட போடியா? சாரி மேடம். யோ குடியா தாங்க, இதை முதல்ல இட போட்டு குடியா. சாரி நீங்கன்னு கவனிக்காம சண்டையெல்லாம் போட்டு ரொம்ப சாரி. முதல்ல இட போட்டு குடியா, எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். உங்க பேர் கௌசல்யா எனக்கு தெரியும், ஆனா என் பேர் விஜய்னு உங்களுக்கு தெரியாது. நான் அந்த எதிர் வீட்டு மாடலாம் இருக்கேன். நீங்க துளசி மாடத்தை சுத்தி சுத்தி தினசரி பார்த்து நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னை பாக்குறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. தனியா கரெக்ட் பண்றேன் பாருடா. ஹலோ, ஐ எம் சுரேன், பிஎஸ்சி கிராஜுவேட். ஹலோ, ஐ எம் வெங்கட், பிகாம். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அது என்ன சொல்லி வச்ச மாதிரி 3 பேரும் தாடியோட? மேடம், நாங்க 3 பேரும் சினிமால சாதிக்கணுங்கிற லட்சியத்தோட இருக்கோம். அந்த லட்சியத்தோட அடையாளம் தான் இந்த தாடி. என்னைக்கு நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் பத்திரிக்கையில என் போட்டோ வரும்போது என் படத்தை போட்டு கீழே விஜய்னு பேர் போடாம இந்த ஜனங்களுக்கு இவன் தான் விஜய்னு தெரியுதோ அன்னைக்கு தான் இந்த தாடி எடுக்கலாம்னு இருக்கோம். யங்ஸ்டர்ஸ் நீங்க லட்சியத்தோட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த வயசுல நீட்டா ட்ரிம்மா இருக்கிறத விட்டுட்டு இப்படி தாடியோட, நான் நினைக்கிறேன் இந்த தாடி தான் உங்க பர்சனாலிட்டிக்கு மைனஸ் பாயிண்ட்னு. அதுக்கு மேல உங்க விருப்பம். ஓகே, நான் வரேன்.